இவங்களுடைய இந்த ஆபரேஷன் முருகா வந்து சக்சஸ் ஆகுமா? மக்களை மாற்ற முயற்சியில இவர்கள் சக்சஸ்ஃபுல் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு தீர்மானத்த முருக பக்தர்கள் மாநாடு என கூட்டி நிறைவேற்றியிருக்கு. அதுவும் பவன் கல்யாண்ன்னு ஒருத்தரு, ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராம். எனக்கு புரியல அவருடைய பேச்சப்புறம் கேட்டேன். அவர் எப்படி அரசியல் சாசனப்படி ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சரா இருக்காருன்னு எனக்கு அடிப்படையில சந்தேகம். சங்கிகள் எல்லாம் ஒன்று. சங்கியினுடைய கோட்பாடு பக்தியின் பெயரால் கலவரத்தை மூட்டுவது. அப்ப அவர் பாட்டுக்கு சொல்றாரு, இங்க முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா இந்துவா இருக்க முடியாது அப்படின்றாரு. திருப்பங்குன்றம் கோயிலுடைய நீங்க இந்த கோபுரத்தை பார்த்துருக்கீங்க, மேல பெருசா என்ன எழுதி வச்சிருக்காங்க, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னாரு. ஒரு வார்த்தை முருகன் இல்ல. திருப்பரங்குன்றம் கோயிலுடைய பெயர் முருகன் கோயில் அல்ல. நீங்க அண்ணாமலையுடைய பேச்சை பத்தி சொன்னீங்க. அதுல அடிப்படையான ஒரு கோரமான விஷயம் வந்து என்னன்னா, இந்து வாழ்வியல் முறைக்கு ஆபத்து. அவன் வந்து பேசினார் ஒரு மேடையில, யாராவது ராமரை தவறாக பேசினால் நான் பேச மாட்டேன், என் செருப்பு பேசும் என்று செருப்பு எடுத்துக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பவன் கல்யாணாக மாறினால் ஆச்சரியப்பட வேண்டியது. நீங்க உண்மையிலேயே குன்றம் காக்கணும்னா இப்ப முக்கியமா காக்க வேண்டியது எதுன்னா பழனி மலைய. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான பேராசிரியர் ஐயா திரு அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு இந்து முன்னணி சார்புல பின்னணியில நின்னு பாஜக நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஹைகோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. இது ஆன்மீக மாநாடுன்னா அது ஆன்மீக மாநாடா மட்டும்தான் இருக்கணும். இதுல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா ஹெச் ராஜா பாணியில ஹைகோர்ட் ஆவது டேஷ் ஆவது நாங்க நாங்க விருப்பப்பட்டதை தான் செய்வோம் அப்படிங்கிற விதத்துல அரசியல் நிறைய பேசியிருக்கிறாங்க. பிரிவினைவாதம் பேசியிருக்கிறாங்க. வெறுப்பு அரசியல் பேசியிருக்கிறாங்க. 6 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. கோர்ட்டையும் மதிக்காம இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6 தீர்மானங்கள் என்ன? இதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஆபத்து என்ன? முதல்ல அத பத்தி சொல்லுங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்து முன்னணியுடைய பெயரில பாஜக இதை நடத்தியிருக்கு. அவ்வளவு கோடி ரூபாய் ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? ஆனா அவங்க ஊழல ஒழிக்க பிறந்த கட்சி என்று தமிழ்நாட்டுல மாறுதட்டுறாங்க. இதையே முதலில் மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். 1. 2வது, நீங்க சரியாக சுட்டி காண்பித்தது போல உயர்நீதிமன்றம் பல நிபந்தனைகள், மிக முக்கியமானது முருக பக்தர்கள் மாநாடுங்கிறீங்க. இதுல அரசியல் பேசக்கூடாது என்கிற மிக முக்கியமான நிபந்தனையோடு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. காவல்துறை ரொம்ப தயங்கி நின்னுச்சு என்பது ஒரு உண்மை. அவங்க பெருமையாக மாநாட்டிலையும் அந்த இந்து முன்னணி தலைவர் பேசியிருக்காரு. நீதிமன்றத்தில் தான் எங்களுக்கு நீதி கிடைத்தது. இந்த அரசாங்கம் இந்த மாநாட்டை நடத்த அனுமதி தரல. ஆனா நீதிமன்றம் தந்து விட்டது. நீதிமன்றத்துக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு, நீதிமன்றம் சொன்னத பூரா மீறி தீர்மானங்கள் மற்றும் பேச்சுக்கள். இந்த 6 தீர்மானங்கள பத்தி சொன்னீங்க. அரசியல் பேசக்கூடாது நீதிமன்றம். அதுல மிக முக்கியமான ஒரு தீர்மானம், 6 தீர்மானங்கள்ல ஒண்ணு, இந்துக்களே ஒன்றுபட்டு இந்து வாக்கு வங்கியை நாம் தேர்தல்களில் நிரூபிக்க வேண்டும். இப்படி ஒரு தீர்மானத்த முருக பக்தர்கள் மாநாடு என கூட்டி நிறைவேற்றி இருக்கிறார். ஆக பக்திக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது பக்தி அல்ல. பாஜக போடும் பகல் வேஷம். இது சங்கிகள் மாநாடு, அரசியலுக்கான மாநாடு. ஆன்மீகத்திற்கும் இதற்கும் எள்ளளவும் எள்ளின் முனையளவும் சம்பந்தமில்லை என்பதை அவங்களே இந்த தீர்மானத்தின் மூலம், இந்த ஒற்றை தீர்மானம் போதும் நிரூபிச்சுட்டாங்க. இல்லாட்டி எப்படிங்க தேர்தல்களை பத்தி எப்படி பேசலாம்? முருக பக்தர்கள்னா எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அப்ப இந்துக்களாக ஒன்றுபடணும். இந்து வாக்கு வங்கி. கூச்சமே இல்லையே, நாணமே இல்லையே, வெட்கமே இல்லையே. மதச்சார்பற்ற குடியரசு அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனால் இவங்க வந்து தைரியமாக, பச்சையாக மதச்சார்பு அரசியல், சரியா சொல்லப்போனா மதவெறி அரசியலுக்காக இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்று மதுரையில் நின்று அவங்க அறைகூவல் விட்டிருக்காங்க. ஆகவே இப்ப உயர் நீதிமன்றம் இதுக்கு பற்றி நடவடிக்கை எடுக்குமா? ஐயா நீங்க சொன்னதை மீறி இருக்காங்களே, அப்படி என்றால் அவங்களே சோமோட்டோவா காரியங்கள் செய்யலாம்ல. இன்னொருத்தர் புகார் கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல. அவங்க இதெல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல, இந்த தீர்மானங்கள்லாம். என்ன செய்ய போறாங்க? பேச்சுக்கள் பாருங்க. ஒண்ணு அரசியல் பேசக்கூடாதுன்னு அரசியல் பேசுவாங்க.
இதுல இன்னொன்னு இருக்கு தீர்மானத்துல. அது என்னன்னா, அரசு அறநிலையத்துறை ஆலயங்களை விட்டு வெளியேற வேண்டும். இதுவும் ஒரு வகை ம். அரசியல் தான். இல்லைங்களா? அரசாங்கத்தை எதிர்த்தது. அ அரசு அறநிலையத்துறைய விட்டு வெளியேறணும்னா, அறநிலையத்துறை யார்ட்ட குடுக்குறது? ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட குடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேண்டுகோள். அப்படி குடுத்தா என்ன ஆகும் என்பது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். 1. 2வது அம்சம், அரசியல் பேசக்கூடாதுன்னு அரசியல் பேசிட்டாங்க. அதிலும் மதவெறி அரசியல் பேச்சுக்கள். அதுவும் பவன் கல்யாண்ன்னு ஒருத்தரு, ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராம். எனக்கு புரியல அவருடைய பேச்ச பூரா கேட்டேன். அவர் எப்படி அரசியல் சாசனப்படி ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சரா இருக்காருன்னு எனக்கு அடிப்படையில சந்தேகம் இருக்கு. இத பற்றியும் நீதிமன்றமே தானாக முன்வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு கோரமான பேச்சு, கொடூரமான பேச்சு, தெளிவாக மத வெறுப்பு அரசியல் பேச்சு. அப்ப அவர் பாட்டுக்கு சொல்றாரு, இங்க முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம். ஆனா இந்துவா இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. எங்க இப்படி ஒண்ண கண்டுபிடிச்சாரு? இந்துவாயா எப்படி இருக்க முடியல? அதானே கேட்டீங்க. இந்து முன்னணி பேர்ல இவ்வளவு பெரிய மாநாட நடத்திருக்கீங்க. உங்ககிட்ட பணம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ஊடக பின்புலம் இருக்கு. அவ்வளவு வச்சு கூட்டியிருக்கீங்க மக்கள. அந்த மக்களே சொல்றாங்க, அறுபடை வீடு ஒரே இடத்துல இருக்கா. பாவம் அப்பாவி மக்கள் பல பேரு இதன் பின்னால் இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் தெரியாம, அந்த அறுபடை வீட போய் பார்த்து தரிசிக்கலாம். கும்பிடலாம்னு ஒரு கூட்டம் 5, 6 நாளா. அதனுடைய முத்தாய்ப்பு தான் 23ஆம் தேதி மாநாடு. ஆக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுவிட்டு, அவங்க அதுல மதவெறி பேச்ச பேசியிருக்காங்க. பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா. அவர் வந்து சொல்றாரு, இந்துவா இருக்கிறது தான் இப்ப ரொம்ப சிக்கல்னு. இப்ப என்ன சிக்கல்? இல்லாட்டி இப்ப எப்படி இந்த மாநாடு நடத்த முடிஞ்சுச்சு? இந்து முன்னணியினால. இன்னும் பச்சையா, அரேபியாவில் இருந்த மதத்தை பற்றி இப்படி பேசுவார்களா? அப்படின்னு போறார். அப்ப இது தெளிவான பிற மத வெறுப்பு பேச்சு. பேசியது ஒரு மாநில துணை முதலமைச்சர். எங்கே? முருக பக்தர்கள் மாநாட்டுல. உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஐயா அரசியல் பேசக்கூடாது. நான் கூட நினைச்சேன். அரசியல் தானையா பேசக்கூடாது. நான் மதவெறி பேச்சு பேசுவையா? அப்படின்னு கிளம்பிட்டாரோ என்று. இந்த மாதிரி எப்படிங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ம இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது? அத இல்ல பாருங்க அண்ணாமலை. எல்லாருமே அங்க மேடையில பேசுனவங்க எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்துல 10 பாட்டு இருக்கு. அதுல முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை அப்படின்னு பேசுறாரு. பாடி வேற காமிக்கிறாரு. அண்ணாமலை இன்னொரு பக்கம் பேசுனது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பேச்சா இருந்தது. இனிமேல் பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து கழுத்து நெத்தி நிறைய விபூதி போட்டுக்கணும். கழுத்துல ருத்ராட்ச கொட்டைய போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா மற்ற பிள்ளைகள் ஹிஜாப் போட்டுட்டு வந்தா அத வந்து எதிர்க்கிறாங்க. இதை ஒற்றுமைன்னு சொல்லக்கூடியவர்கள் அதை வந்து பிரிவினை அப்படின்னு பேசுறாங்க. இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஏற்படுத்தணும்னு அவங்க பெரிய விடாமுயற்சியில இறங்கியிருக்காங்க. அது வேல் யாத்திரை துவங்கி இன்னைக்கு வரைக்கும். நீங்க அண்ணாமலையுடைய பேச்ச பத்தி சொன்னீங்க. அதுல அடிப்படையான ஒரு கோரமான விஷயம் வந்து என்னன்னா, இந்து வாழ்வியல் முறைக்கு ஆபத்துன்னு பேசிட்டாரு. இப்ப எனக்கு புரியல இந்து வாழ்வியல்னா என்ன? அ இந்து வாழ்வியல்ல இவங்க நினைக்கிற வாழ்வியலுக்கு ஆபத்து என்பது, இப்ப சாதி மறுப்பு திருமணம்னு சொன்னா அது ஆபத்துன்னு நினைக்கிறாங்களா? சமஸ்கிருத ஆதிக்கம் கூடாதுய்யா! அப்படின்னு சொன்னா அது ஆபத்துன்னு நினைக்கிறாங்களா? நாங்க கூட பேசிக்கிட்டே இருந்தோம் பல விவாதங்கள்ல. ஐயா மாநாடு, தீர்மானங்கள்லாம் போடுவீங்க. அதுல மிக முக்கியமான 3 தீர்மானங்கள் குறித்து நான் வந்து ஊடகங்கள்ல பேசினேன். என்னுடைய முகநூல்களையும் போட்டேன். அது என்னன்னா, குறைந்தபட்சம் தமிழ் கடவுளுடைய அறுபடை வீடுகளிலாவது, அந்த கோயில்களிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார். பேச்சே காணோமே. முருக பக்தர்கள் யாராக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், அவர்கள் உரிய பயிற்சி பெற்றிருந்தால், இந்த அறுபடை வீடுகளில் அவர்களை அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும். தீர்மானம் போடுவீர்களா? நான் அந்த திருப்பங்குன்றம் கோயிலுடைய நீங்க இந்த கோபுரத்த பார்த்திருப்பீங்க. மேல பெருசா என்ன எழுதி வச்சிருக்காங்க? அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்ட்டாரு. அரசருடைய அதிகாரபூர்வ வலைத்தளத்துக்குள்ள போய் பார்த்தேன். அங்கேயும் இப்படிதான் இருக்கு. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. ஒரு வார்த்தை முருகன் இல்ல. அப்ப அதிகாரபூர்வமாக திருப்பரங்குன்றம் கோயிலுடைய பெயர் முருகன் கோயில் அல்ல. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வச்சிருக்க. அதை எதிர்க்க தயாரா?
இப்ப முருக பக்தர்கள் மாநாடு போட்டா முதல் தீர்மானம் என்ன வந்திருக்கணும்? அறுபடை வீடுகளும் இனிமேல் அதிகாரபூர்வமாக அருள்மிகு முருகப் பெருமான் திருக்கோயில் இப்படிதான் அழைக்கணும். மக்கள் வேணா சொல்லிட்டு போட்டும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அது ஏன்னா ரொம்ப காலமா வந்துருச்சு. நான் அந்த வரலாறுக்குள்ள கூட போகல. யார் பண்ண புரட்டு அது? முருகனை எப்படி சுப்பிரமணியனா மாத்துனாங்க? இதுக்குள்ள கூட நான் போகல. மக்கள் சொல்லட்டும்யா. ஆனா அதிகாரபூர்வமா என்ன சொல்லணும்? முருகப்பெருமான் கோயில் தானே இருக்கணும். ஏன் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு? கேட்க தயாரா? ஏன் அப்படி தீர்மானம் போடல? அப்ப இவங்களுக்கும் பக்திக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனால் இந்து வாழ்வியல் முறைக்கு ஆபத்தா? வாழ்வியல் முறைன்னா இப்படித்தானே இருக்கணும். வாழ்வியல் முறை என்பதுல சாதி இருக்கா இல்லையா? தயவு செஞ்சு அவர் சொல்லணும். தமிழ் முன்னுரிமை இருக்கா இல்லையா? இல்ல சமஸ்கிருதம் தானா? தயவு செய்து அவர் சொல்லணும். இந்து வாழ்வியல் முறையில பெண் உரிமை இருக்கா இல்லையா? தயவு செஞ்சு அவர் சொல்லணும். இதெல்லாம் பேசாம மொட்டையா இந்து வாழ்வியல் முறைக்கு ஆபத்துனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன்? இப்ப திராவிட இயக்கத்துல மனுஸ்மிருதிக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களோ சார்? இல்ல ஏன்னா இல்ல அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்து வாழ்வியல் முறை அப்படிங்கிறது மனுஸ்மிருதியின் அடிப்படையில் அமைந்தது தானே. ஆமா, மனுவாதம் தான். இன்னும் சொல்லப்போனா பிராமணியம் என்கிற சாதியம். பிராமணியம்னா பிராமணர்களை நான் சொல்லல. அந்த கட்டமைப்ப, சாதிய கட்டமைப்ப, அந்த சமஸ்கிருத ஆதிக்கத்த, அந்த பெண்ணடிமைத்தனத்த, அதை போக்குகிற கோரிக்கைகள் தானே கோயிலில் தமிழில் மட்டுமே அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு. அப்ப அது அது கூடாது. இந்து வாழ்வியலை காப்பாத்தணும்னா சகோதரிக்கு சரியா சுட்டி காண்பித்தது போல மனுவாதத்தை காப்பாத்தணும். பச்சையா சொன்ன சாதியத்தை காப்பாத்தணும். சமஸ்கிருத ஆதிக்கத்தை காப்பாத்தணும். பெண்ணடிமைத்தனத்தை காப்பாத்தணும். இதுக்கு மாநாடு போட்டுக்காரியா? அதானே அவர் பேச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஷமத்தனம். உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் கூடி போயிட்டாங்க. ஒரு புள்ளி வரம்பெல்லாம் கொடுத்துருக்காரு. முஸ்லிம்கள் கூடி போயிட்டாங்க. மதமற்றவர்கள் கூட கூடி போயிட்டாங்க. அவர் கவலை. அந்த புள்ளி விவரம்லாம் கொடுத்துவிட்டு, ஆனா இந்துக்களுக்கு 2 நாடு தான்யா இருக்கு. அதுல ஒண்ணு இந்தியா. ஆகவே மதம் மாறக்கூடாது. எச்சரிக்கை பண்றாரு. மதம் மாறியவங்களை திரும்ப கொண்டு வரணும். அரசியல் சாசனம் மதம் மாறுகிற உரிமையை கொடுத்துருக்க. அதையே எதுக்குறாருங்க மாநாடு போட்டு. நான் கேட்கிறேன், இந்த உயர் நீதிமன்றம் இதை கேட்க வேணாமா? இங்க மதம்னா என் அப்பா அம்மா மதத்தை தான் எனக்கு அறிவு வந்த பிறகு பின்பற்றணும்னு என்னங்க கட்டாயம் இருக்க? அது ஒரு கருத்தியல் இல்லையா? நான் என்ன மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? அப்படி உரிமை தந்திருக்கல. அரசியல் சாசனம் கூடாது அப்படி மிரட்டுறாங்க. அப்ப பிற மத வெறுப்பு. இன்னொன்னு போகக்கூடாதுன்னு வச்சுக்கோ இந்து மதத்துல இருந்து. அப்ப சாதியை ஒழிக்கணும்ல தீர்மானம் போடு. ஒண்ணுமே இல்ல. நான் கூட அதான் சொன்னேன். முருகப்பெருமான் அவர் மலைவாழ் மக்களின் தலைவர். அதானுங்க. அதான் இந்த வேடன் வேடத்துல வருவாரு. நீங்க அவர் பிற்காலத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தேவேந்திரன் அந்த இந்திரனுடைய மகள் தெய்வயானையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. நான் சொல்றேன் அதான் சாதி மறுப்பு திருமணம். வள்ளிய திருமணம் பண்ணது சாதி மறுப்புமாங்க. நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அந்த பெண்மணியும் மலைவாழ் பெண்மணி. முருகனும் மலைவாழ் மக்கள் கடவுள். ஆனால் சாதி மறுப்பு எங்க வருது? மலைவாழ் மக்கள் தலைவனாகிய முருகனுக்கு நீங்க இந்திரன் மகளை திருமணம் செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் அவசியம். இந்துக்கள் அனைவரும் ஒன்றுன்னு தீர்மானம் போட்டாங்களா? என்ன இந்து வாழ்வியல் முறைக்கு ஆபத்துனா என்னன்னா சாதியத்தை காப்பாற்றுவதற்காக மாநாடு போட்டிருக்கிறார்கள். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இதற்காக பிற மத வெறுப்பை தூண்டுகிறார்கள். அவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்து முன்னணியுடைய ஒருத்தர், அவர் பேர் பக்தவத்சலமோ என்னமோ. நாங்க ஏன் பவன்ஜியும் யோகிஜியும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பவன் கல்யாணியும் யோகி ஆதித்யநாத்தையும் கூப்பிட்டோம் தெரியுமா? பவன் பேசினார் ஒரு மேடையில. யாராவது ராமரை தவறாக பேசினால் நான் பேச மாட்டேன், என் செருப்பு பேசும் என்று செருப்பை எடுத்து காமித்தார். பேசினாருங்க. ஆகவேதான் அவரை கூப்பிட்டாங்களாம். அவர் யோகி ஆதித்யநாத் ஜியை ஏன் கூப்பிட்டோம்? அவர் பேசவே மாட்டாரு. ஜேபி சேகரத்தை விட்டுவார். நேரா புல்டோசர் தான் பேசும். நேரா புல்டோசர் தான் பேசுவாரு. அதனாலதான் அவங்க 2 பேர் மேல எங்களுக்கு அவ்வளவு காதல். அவர் சொல்றாங்க இந்து முன்னணிக்காரர். அப்ப இந்து முன்னணி என்பது ஒரு வன்முறை அமைப்பு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த அமைப்பு நடத்துகிற இந்த 5 நாள் அந்த அறுபடை வீடுலாம் இருந்துச்சுல, அதற்கு முந்தா நாள் தமிழ்நாட்டு ஆளுநர் போயிருக்கார். இந்து முன்னணி மதவெறி அமைப்பு. அதனுடைய நிகழ்வுக்கு அரசியல் சாசனப்படி பதவியேற்ற ஆளுநர்
அங்க போய் பக்கத்துல இந்து முன்னணிக்காரங்க நிக்கிறாங்க, பேட்டி குடுக்குறாரு. இந்து முன்னணிக்கு நன்றின்னு சொல்றாரு. அறநிலையத்துறைய எனக்கு நடத்தின முருகன் மாநாடுக்கு அவர் வரல சார். அது வேறயா? ஆமா. அதனால முருகன் அப்ப மேல பக்தினால வந்தாருன்னு கூட சொல்லி சமாளிக்க முடியாது. அதுக்கு சொல்றேன். அவங்க தெளிவா இருக்காங்கங்க. சங்கிகள் எல்லாம் ஒன்று. சங்கியினுடைய கோட்பாடு பக்தியின் பெயரால் கலவரத்தை மூட்டுவது. அதனாலதான் மதுரையை சார்ந்த அனைத்து கட்சிகளும், குறிப்பாக திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டன. மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பு. இது கடவுள் பக்தி அல்ல, கலவர உத்தி. ஆகவே தமிழ்நாடு மக்களே எச்சரிக்கை. இல்ல சார் போயிருக்காங்க. பாஜக எப்படியாவது வந்து தமிழகத்துல கால் பதிச்சிடணும் அப்படிங்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். அதிமுகவுடைய நிலைப்பாடு இதுல பார்க்கும் பொழுது தான் வந்து ரொம்ப வருத்தமாகவும், வேதனையாவும் இருக்கு. கொஞ்சம் கோவமும் வருது சார். நெறைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மாநாடுல. மாநாட்டுல போஸ்டர் போடுறாங்க. திராவிடத்தை ஒழிக்க முருகா வேலை எடுத்துக் கொண்டு வா அப்படின்னு போஸ்டர் போட்டுருக்காங்க. அது அங்கே ஒளிபரப்பப்பட்ட ஒரு காணொளியில கடுமையாக பெரியாரையும், அண்ணாவையும் விமர்சனம் பண்ணி ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் உட்கார்ந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, எப்படி இவங்கள பார்க்கிறது அப்படிங்கிறது தெரியல. 2வது எடப்பாடி பழனிசாமி வெளியிலேருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு ட்விட்டர்ல ஆதரவா போஸ்ட் போடுறாரு. இவர் இருந்த மாநாட்டுல யாரோ ஒருத்தர் கையில வேல கொண்டு வந்து குடுக்குறாங்க. பாத்தீங்களா? முருகர் மாநாடு அன்னைக்கு வேல் தானா என் கையில வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு பேசுறாரு. அதிமுக விலை போய் விட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இதற்காக தமிழக மக்கள் என்ன விலை குடுக்க போறாங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது அச்சமா இருக்கு சார். இத பத்தி எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பவன் கல்யாணாக மாறினால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. இந்த பவன் கல்யாணுடைய பேச்ச பத்தி சொன்னேன். அவர் பாஜக காரர் இல்ல. அது வந்து ஜனசேனான்னு ஒரு தனி கட்சி. ஆனா அது கூட்டணி, பாஜக கூட்டணி. அதுல சில இடங்கள வென்று இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப அதே போல நிலைமைக்கு எடப்பாடி வந்து முதல்ல எடுத்த உடனே வாழ்த்து தெரிவித்தார் இந்த மாநாட்டு கவனி. அதேபோல அமித்ஷாவுடைய பேச்சு ஆங்கிலத்துக்கு எதிராக. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அண்ணாவினுடைய கோட்பாடு தமிழும், ஆங்கிலமும். ஆங்கிலம் பேசுவது அவமானங்கிறாரு. அதையும் நியாயப்படுத்துறாரு. அப்புறம் கீழடி அகழ்வாய்வு அறிக்கை மறுக்கிறாங்க. அத உருவாக்குன அமர்நாத்த பந்தாடுறாங்க. அதையும் ஆதரிக்கிறாங்க. நான் ஏதோ இந்த ஒரு நிகழ்ச்சிய மட்டும் சொல்லல. நீங்க தொடர்ந்து கவனிங்க சமீப காலத்துல. ஆகவே வந்து அவங்க சொல்லுவாங்க, இது வெறும் தேர்தல் கூட்டணி தான். கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாரு. இப்ப பார்த்தா தேர்தல் கூட்டணியோடு கொள்கை கூட்டணியும் உருவாகிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும். இதுதான் ஆபத்து. அதிமுகவ ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு துணை அமைப்பாக மாற்ற பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகல இருக்கக்கூடிய மெய்யான திராவிட இயக்கத்துக்காரங்க யாராவது இருந்தால், அவங்களுக்கு நானு அன்போடு சொல்லிக் கொள்வேன். நீங்க வந்து பொதுச் செயலாளர்ன்னு வச்சிருக்கிற ஒருத்தரு, உங்க கட்சியவே முழு கட்சியே கொண்டு போய் இது ஆர்எஸ்எஸ் பின்னாடி நிறுத்த போறாரு. அதிமுக அழிவை நீங்க பார்க்க போறீங்களா? இது அதிமுகவுக்கு அழிவு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. ஆக ஆர்எஸ்எஸ் எதிரி என்றால் அதிமுக துரோகியாக போகுது. இதுதான் அந்த 5 அமைச்சர்கள் உட்கார்ந்து வேடிக்கை. நான் தான் ஒரு பதிவு போட்டேன். வந்து மதவெறி சங்கிகள் மாநாட்டில் பங்கேற்பு. இது அண்ணாவுக்கு செய்யும் துரோகம், திராவிட சிந்தனைக்கு செய்யும் துரோகம்னு போட்டேன். அதை விட கொடுமை அடுத்தாப்புல நீங்க சொன்ன செய்தி வருது. பெரியாரி அண்ணாவையும் கிண்டல் அடிச்சு ஒரு காணொளி ஒளிபரப்பப்படுது. 5 பேரும் உட்கார்ந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எதிர்ப்பு அந்த நேரத்துல கூட வெளிநடப்பு பண்ணல. அப்படின்னா இவங்க யாரு? இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பாஜக பின்னாடி. கொள்கை ரீதியாவும் போவது என்று. அப்படி என்றால் அதிமுக, பாஜக கூட்டணியை ஒழித்து கட்டாரு ஜி.கே. வாசன் போயிட்டார். ஆக அவங்க எல்லாரும் கொள்கை கூட்டணி. இது ஏதோ வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல. ஆக அப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதுல ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட போற மாதிரி அது அத அவருடைய அப்பாவே வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு. அப்ப இப்படி ஒரு கூட்டணி உருவாவது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு. பாஜகவுக்கு தான் அது மிகப்பெரிய வசதி. அதை இந்த மாநாடும் வெளிப்படுத்தி இருக்கு. நாம எவ்வளவுதான் இத பெரியார் மண் அப்படின்னு தொடர்ந்து நாம வலியுறுத்திக்கிட்டு இருந்தாலும், ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியலை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லும் பொழுது கூட தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறுன்னு பிரிச்சு பார்க்க தெளிவு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, ஆப்பரேஷன் சிந்தூர் மாரி ஆப்பரேஷன் முருகன் ஒண்ண கையில எடுத்து
தொடர்ந்து மதுரையையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அமித்ஷா வருது. இப்ப மதுரை எய்ம்ஸ் உடைய கட்டுமானத்த துரிதப்படுத்தி அந்த 3டி ரிலீஸ் பண்றது. இப்ப முருகன் மாநாடு நடத்துறது. ஆளுநர் போய் இன்டர்நேஷனல் யோகா டேக்கு மதுரை இதுன்னு மதுரைய வந்து இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடிமேல் அடி வைத்தா அண்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஆன்மீகமும் அரசியலும் வேற வேற பாதை அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்த மக்கள் மெதுவாக இப்ப ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு பாதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுது. இத எதுக்கு சொல்றேன்னா, நேத்து கூட்டம். இவங்க சொன்ன அளவுக்கு வந்து ஒரு 5,00,000 பேர் கூட இல்லன்னாலும், ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், அ ஹிந்து பக்தி ஸ்பிரிச்சுவாலிட்டி லைன ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நெறைய பேர் அங்க இருந்தாங்க. அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு நினைக்குது? மக்கள வந்து டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ற இவங்களுடைய இந்த ஆப்பரேஷன் முருகா வந்து சக்சஸ் ஆகுமா? மக்களை மாற்ற முயற்சியில இவர்கள் சக்சஸ்ஃபுல் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் ஏற்கனவே சுட்டி காண்பித்தது போல, பெருவாரியான மக்கள் எப்படி போயிருக்காங்கன்னா, ஒரு 5, 6 நாட்களாக அறுபடை வீடு ஒரே இடத்துல இருக்கு. நம்ம மக்களுக்கு வந்து அது கோயிலுக்கு தான் போணும்னு நினைக்க மாட்டாங்க. வந்து எந்த ஒரு இடத்துலயும் அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, அங்க பூஜை வேற பண்றாங்க. இதெல்லாம் எந்த ஆகம விதியில வருதுன்னு தெரியல. அது தனி கதை. ஏ ஒரு செட்டிங் மாரி போட்டு வச்சாலும், அங்க வந்து பூஜை பண்ண போறாரு. அங்க மட்டும் அப்ப ஆகம விதி வரல. அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னா மட்டும் ஆகம விதிய காமிப்பாங்க. ஆக அந்த கூத்தடிப்பு இருந்தால் மக்கள பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து ஒரு கோவில் மாதிரி. அப்படி என்றாலே அங்கேயும் ஆண்டவன் இருப்பாரு. 6 பேரையும் ஒரே நேரத்துல சந்திக்கலாம். இவ்வளவு ஊருக்கு போ வேண்டியது இல்லையா? என்கிற அடிப்படையில மக்கள் போயிருக்காங்க. அவங்கள தங்களுடைய அவங்க சொல்றாங்களே ஓப்பனா, இந்து வாக்கு வங்கியாக மாற்றணும், மாற்ற முடியுமான்னு ஒரு முயற்சி, ஒரு தீவிர முயற்சியில இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரையிலும் மதுரை மக்கள் அப்படியெல்லாம் வந்து ஏமாந்து போக மாட்டாங்க என்று நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது. இல்ல பாஜகவுக்கு இன்னொரு எரிச்சல் வந்து என்னன்னா, அதுவும் மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி தோழர் வெங்கடேசன் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று விட்டாரே என்கிற ஆத்திரம் அவங்களுக்கு இருக்கு. பல காரணங்களுடன் அது ஒரு முக்கியமான காரணம். ஆகவே தான் அவங்க மதுரைய குறிவைக்கிறாங்க. ஆனாலும் மதுரை மக்கள் ஏமாற மாட்டார்கள். காரணம் எத வச்சு சொல்றேன்னா, அரிட்டாபட்டி இப்ப இங்க கூட உங்க ம். முழக்கத்துல என்னன்னா, குன்றம் காப்போம்பாங்க. இப்ப நானும் அதான் பல வகையில நான் பரப்புரை பண்ணிட்டு வரேன். குன்றம் காப்போம்ங்கிறேன். ஆனா இங்கே ஒரு அரிட்டாபட்டின்னு ஒரு குன்றம். இதுக்கு ஆபத்து வந்துச்சு. யாரால? மோடி அரசு. அதை ஏலமே விட்டாச்சு ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு. யாரு செஞ்சது? மோடி அரசு. அதை எதிர்த்து கிளம்புனது யாரு? வேலூர் மக்கள், மதுரை மக்கள். தலைமை தாங்கினது யாரு? இதே எம்பி வெங்கடேசன். அவருடைய இயக்கங்கள். அப்புறம் மாநில அரசே கீழ இறங்குச்சு. சட்டமன்றத்துல தீர்மானம். முதலமைச்சரே வலுவாக குரல் குடுத்தாரு. கடைசியில பின்வாங்க வேண்டி வந்துச்சு. அப்ப எங்க போயிருந்தாங்க? இதே அண்ணாமலை இருந்தாருல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பேசினாரு. ஆனால் முதலில் குரல் கொடுத்தது யார்? ஆகவே இவங்க குன்றம் காக்க என்பது மிகப்பெரிய மோசடி என்பது அவங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கு பழனியிலயும். அங்க இருக்கக்கூடிய சில இயற்கை செயல்பாட்டாளர்கள், சூழல் பாதுகாப்பாளர்கள், அவங்க தான் ஐட்டாபட்டி பிரச்சனையை கிளப்பினவங்க ஆரம்பத்துல, ரொம்ப காலத்துக்கு முன்பே. அவங்க பழனி மலைக்கும் ஆபத்து. இங்கேயும் சுரங்கம் தோண்டுவதற்கான ஏற்பாடு நடக்குது என்று ஒரு முக்கியமான செய்திய. இங்க எப்படி அரிட்டாபட்டி பற்றி மதுரை கலெக்டர்ட்ட மனு குடுத்தாங்களோ, அதே போல திண்டுக்கல் கலெக்டர்ட்ட மனு குடுக்குற வேலைய அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல வரது செய்தியெல்லாம் பார்த்தா, நமக்கு உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியா இத விட பெரிய ஆபத்து. அரிட்டாபட்டிய விட பழனி மலைக்கு பெரிய ஆபத்து இருக்கும் போல் இருக்குது. இங்கே அரிட்டாபட்டியில டங்ஸ்டன் என்கிற கனிம வளத்தை தோண்டுவதற்கு பூரா சுரங்கம். அ அங்க வந்து என்னன்னா, மாலிப்டினம் மாலிப்டினம் அப்படின்னு நான் புதுசா இப்பதான் கேள்விப்படுறேன். அப்படி ஒரு முக்கியமான கனிம வளம். அது அந்த ஏரியாவுல கிடைக்குதுன்னு சொல்லி, அத தோண்டுவதற்கு பெரிய வேலைகள்லாம் அடுத்தடுத்த கட்டமாயி போச்சு. இப்ப இருக்கக்கூடிய கட்டம் வந்து என்னன்னா, ஏலத்துக்கு விடுறது தான். ஏலத்துக்கு ம். விட்டா, அந்த சூழலியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழனி மலைக்கு ஆபத்து வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு ஆபத்து. பழனி பழனி ஊருக்கே ஆபத்து. சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அந்த மாலிப்டினம் கிடைக்குதுன்னு சொல்லி தோண்டுனா என்ன ஆகும்? அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க உண்மையிலேயே குன்றம் காக்கணும்னா, இப்ப முக்கியமா காக்க வேண்டியது எதுன்னா பழனி மலைய. ஆக அதற்கு தீர்மானம் போடுங்களான்னு மாநாட்டுக்கு முன்பே அவங்க சொல்லியிருந்தாங்க. அத பத்தியும் தீர்மானம் வரல. ம். அப்படி என்றால் இவங்களுடைய நோக்கம் உண்மையில்
குன்றங்களை காப்பதல்ல. இவங்களுடைய நோக்கம் கோவில்களை காப்பதல்ல. இவங்களுடைய நோக்கம் மெய்யான முருக பக்தி அல்ல. எல்லாம் இவங்க பூராமே போலிகள். பொய்யான பக்தர்கள். இவங்க அரசியல் அதிகார பக்தர்கள். அதனாலதான் கூச்சமே இல்லாம ராமர தூக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. உத்தரப்பிரதேசத்துல வட இந்தியாவுல ராமர தூக்கி வச்சு ஓடி வந்தவங்க, இங்க ராமர கைவிட்டுப்புட்டு முருகர தூக்குறாங்கன்னா, இவங்களுக்கு மெய்யான கடவுள் பக்திலாம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாரி ஒரு சாமிய கையில எடுத்துக்கோமியா. சாமிலாம் பிரச்சனை இல்ல. ஆட்சிதான்யா முக்கியம். இதுதான் ஆர்எஸ்எஸ். இதுதான் பாஜக. இதற்காகத்தான் இந்து முன்னணி. இதற்காகத்தான் இந்து முன்னணியினுடைய இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்கிற அரசியல் மாநாடு. மதவெறி கிளப்புகிற மாநாடு. அதுல இன்னொன்னு நான் சொல்லுவேன். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அதான் முதல் தீர்மானம். இப்ப அதத்தான் நம்ம சொன்னவங்க அதான் பண்ண போறாங்கன்னு. இப்ப அது உண்மையாயிப்போச்சு. அமித்ஷாவும் அப்படித்தானே கோடி காமிச்சிட்டு போனாரு. பட் எனக்கு புரியல. திருப்பரங்குன்றம் அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தம். தமிழர்கள்ல இந்துக்கள் பெறுவாரு. அடுத்து முஸ்லிம்கள், சமணர்கள் இவங்க எல்லாரும் அந்த மலையில இடம் இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக குன்றம் அனைத்து தமிழர்களுக்கு சொந்தம் என்கிற பார்வைக்கு பதிலாக அது முருகனுக்கே சொந்தம் என்று அவங்க சொல்வதனுடைய நோக்கம் பிற மதத்தவரை அங்கிருந்து அகற்ற பார்ப்ப. அவங்க ஹிஸ்டாரிக்கலா வரலாற்று ரீதியாக சிக்கந்தர் தர்கா இருக்கு, பின்னாடி சமண படுகைகள் இருக்கு. இதையெல்லாம் கூட அழிக்கணும், ஒழிக்கணும் என்கிற பார்வை அவங்களுக்கு இருப்பது போல தெரியுது. அதை தூண்டி விடுகிற வகையிலும் இந்த மாநாட்டுல தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆகவே திருப்பரங்குன்ற வாரத்துல அது ஆரம்பிச்சது. எச் ராஜா பேசினது தமிழ்நாடு மக்கள் மறந்துவிடக் கூடாது. திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று முழங்கினாரு. அப்படி நேரடியா சொல்லாவிட்டாலும் இங்கே அதற்கான தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆகவே இது 2026 சட்டமன்ற தேர்தலை குறியாக வச்சு நடத்தப்படுகிற மாநாடு. அதற்காக திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு இங்கே மதுரையில ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த பகுதிகளில் ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்க முடியாதா என்று உங்க நப்பாசையில தெரியுறாங்க. எனக்கு இருக்கு நம்பிக்கை. நிச்சயமாக மதுரை மக்களும் சரி, தமிழ்நாடு மக்களும் சரி, இந்த சதி வேலைகளை புரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் முருக பக்தியை கொண்டாடுவார்கள், கந்த சஷ்டி கவசத்தை பாடுவார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுக்கும் அதனோடு கூட்டு சேர்ந்து துரோகம் இழைக்கிற அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டார்கள். ஆன்மீக வேறு அரசியல் வேறு என்பதை அறிந்த தெளிந்த மக்கள் தான் தமிழ்நாடு மக்கள். அந்த பாசிட்டிவ் நோட்ல இந்த காணொளியை நிறைவு செய்வோம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சகோதரி.